சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எக்கனாமிக்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடியூஸ் அந்த பாடத்தில் வந்து யூனிட் 1 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இன்க்ளூடிங் பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ என்ற பாடத்தை பற்றி, அதாவது உற்பத்தி முறை செலவினங்கள், வரவு செலவு விகிதாச்சாரம் என்பதை பற்றி இன்றைய பாடத்தில் பார்க்கலாம். இதில் இந்த பாடத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்கள் என்ன, முக்கியமான விவரங்கள், வரவு செலவு விகிதாச்சாரம் அதாவது பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அல்லது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ என்று கூறுவார்கள். அது அதனுடைய விளக்கம், செலவின கூறுகள், அங்கக மற்றும் பாரம்பரிய உற்பத்தி முறைகளை ஒரு ஒப்பீடு செய்வது போல கம்பேரிசன் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை பற்றி ஒரு ஒப்பீடு, அங்கக பண்ணையத்தினுடைய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், இந்த பொருளாதார நண்பகத்தன்மையை மதிப்பீடு செய்தல், அதே மாதிரி ரசாயன முறையிலிருந்து இயற்கை முறைக்கு மாறுதல் நிலையில் அந்த பொருளாதார நண்பகத்தன்மை என்ன எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், அங்கக பண்ணையினுடைய பொருளாதாரத்தில் இயற்கை இடுபொருட்களின் பங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது அதை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மேலும் பல்வேறு பயிர்களின் ஆய்வு வரையறை, கேஸ் ஸ்டடி வித் டிஃபரண்ட் கிராப்ஸ், இது பல்வேறு நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் நிறைய ஆய்வு வரையறைகளை பண்ணி இருக்கிறார்கள். அதில் தானிய பயிர்களில் ஆய்வு வரையறை, எண்ணெய் வித்து பயிர்களில் ஆய்வு வரையறை, இதர பயிர்களில் ஆய்வு வரையறை என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மேலும் இந்த வரவு செலவு விகிதாச்சாரத்தினை எவ்வாறு கணக்கிடுவது, கால்குலேஷன் ஆஃப் பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மேலும் இயற்கை வேளாண்மையை விவசாயிகள் மேற்கொள்ளும் முறை, அடாப்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் பை தி ஃபார்மர் என்ற கருத்தை பற்றியும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். லாபம் மற்றும் நிகர வருமானம், ப்ராஃபிட்டபிலிட்டி அகெயின்ஸ்ட் நெட் ரிட்டர்ன், இறுதியாக முடிவுரை மற்றும் தொகுப்பு இவைதான் இன்றைய பாடத்தில் நாம் காண இருப்பது. இதை பற்றி தெரிந்து கொள்வோம். முக்கியமாக குறிக்கோள்கள் என்று எடுத்துக்கொண்டால், இந்த பாடத்தின் மூலமாக இயற்கை வேளாண்மையினுடைய சாகுபடி, வரவு செலவு, பொருளாதார விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் பல்வேறு பயிர்களின் இயற்கை முறை அல்லது அங்கக முறை சாகுபடி மற்றும் ரசாயன முறை சாகுபடியினுடைய வரவு செலவினங்களை ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளுதல், மேலும் இயற்கை அல்லது அங்கக மற்றும் ரசாயன முறை சாகுபடியில் உள்ள பல்வேறு செலவினங்களின் வித்தியாசங்களை பகுப்பாய்வு செய்து தெரிந்து கொள்ளுதல், மேலும் இயற்கை வேளாண்மை சாகுபடியின் மூலம் அதிக நிகர வருமானத்தை நாம் பெற முடியுமா என்பதையும் இந்த பாடத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவைதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய குறிக்கோள்கள். இயற்கை வழியில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நம்மளுடைய உடம்பிற்கும் எந்த தீங்கும் விளைவிக்காது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தில் இந்த காய்கறிகளுடைய செழுமையை பாருங்கள். இயற்கை விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், மக்காச்சோளம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஆப்பிள், ஆரஞ்சு, மா, கொய்யா என்று இயற்கையில் விளைவித்த விளைபொருள்களுக்கு எப்பொழுதுமே
ஒரு நல்ல ருசி உண்டு, நல்ல விலையும் உண்டு. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். இந்திய வேளாண்மை பல்வேறு பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இது அனைவரும் அறிந்ததே. இதனை நீக்குவதற்கு பல்வேறு புதிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்கள் மூலம் நாம் நல்ல பலனை பெற முடியும், அதிக வருமானமும் ஈட்ட முடியும் என்று பல்வேறு நாடுகள் ஆய்வுகள் மூலம் நமக்கு உணர்ந்து தெரிவித்துள்ளன. அதே போல இயற்கை வேளாண் பொருட்களுக்கான வாடிக்கையாளர்களுடைய தேவையும் அதிகரித்து வருவது இயற்கை பண்ணையத்தில் உலக அளவிலே அதிகமான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. எனினும் விவசாய பெருமக்கள் இந்த இயற்கை முறை சாகுபடி மற்றும் அதன் நன்மைகளை பற்றிய விழிப்புணர்வினை இல்லாமல் இருக்கிறார்கள். அவற்றை பற்றி விவரங்களை தெரியாமல் இருக்கின்றார்கள். பெரும்பாலான விவசாயிகள் இயற்கை வழி வேளாண்மை செய்வதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். நிறைய விவசாயிகள் இதில் மகசூல் குறைவாக இருக்கும், இயற்கை வழியில் நாம் ரசாயனங்களை பயன்படுத்தினால்தான் அதிக மகசூல் பெற முடியும், இயற்கை வழியில் மகசூல் மிகவும் குறைவாக இருக்கும், நமக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்காது என்ற பயம் பொதுவாக அவர்களிடத்தில் உள்ளது. மேலும் நிறைய விவசாய பெருமக்களுக்கு இந்த இயற்கை வழி சாகுபடியின் மூலம் பெறக்கூடிய விவசாய வரவு செலவு விகிதாச்சாரம் அல்லது செலவு வரவு என்று இரண்டும் ஒன்றுதான். வரவு செலவு விகிதாச்சாரம் அல்லது செலவு வரவு என்று இரண்டும் ஒன்றுதான். இந்த வரவு செலவு விகிதாச்சாரம் என்றால் என்ன? வேளாண் விளை தெரிந்து கொள்ளலாம். இதனுடைய விவரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு விகிதாச்சாரம் சாகுபடி செலவால் வகுத்தால் கிடைக்கக்கூடிய ₹1 வாங்குறது நம்மளுக்கு அதுக்கு நிச்சயமாக வரவு செலவு விகிதாச்சாரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையில் நாம் என்னென்ன செய்கிறோம் மற்றும் பத்ராவதி தாலுகாக்களில் உள்ள பெற்றிருக்கிறார்கள். நெற்பயிரை இயற்றது என்ற விவரங்களை சேகரித்து அதனை அட்டவணைப்படுத்தி உள்ளார்கள். செலவு என்பது நான் முன்னே கூறியது போல நிலம் தயாரிக்கக்கூடிய ஆகும் செலவு, பின்னர் விதைக்க ஆகும் செலவு, விதைக்கக்கூடிய செலவு, பாஸ்போபாக்டீரியா நாம் இடக்கூடிய அந்த மணிச்சத்து பாஸ்பரஸ் சத்தை கரைத்து தரக்கூடிய ஒரு உரம். இது ஒரு ₹42 செலவாகி இருக்கிறது. உயிரினங்களை ஏதும் ரசாயன முறையில் இடப்படவில்லை. உயிரியல் பூச்சிக்கொல்லி இயற்கை வழி நெல் சாகுபடியில் தெளிக்கப்பட்டுள்ளது. இது ரசாயன முறையில் கடைபிடிக்கப்படவில்லை. மற்ற உரங்கள், ரசாயன உரங்களை பொறுத்தவரை இயற்கை வழியில் புண்ணாக்கு போன்ற உரங்கள் தான் இடப்பட்டது. அதற்கு ஒரு ₹555. ரசாயன முறையில் இந்த யூரியா ஒரு ₹482, இதில் ₹417. அதே மாதிரி எந்திர வேலை செலவு, எந்திர வேலை என்பது இந்த களை எடுக்கும் கருவிகள், இது போன்ற எந்திரங்களை வைத்து செலவு செய்ததில் ஒரு ₹430 இயற்கை வழி நெல் சாகுபடியில். ரசாயன முறையில் ₹535 செலவாகியுள்ளது. நீர்ப்பாசன செலவு இரண்டிலும் ஒன்றுதான். இதில் வேறுபாடு அதிகம் இல்லை. தண்ணீர் கட்டுதல், நெல்லை பொறுத்தவரை தண்ணீர் அதிகமாக உள்ள பகுதிகளில் தான் நெல் சாகுபடி செய்வார்கள். இது இரண்டிலுமே ஒரே மாதிரியாக. இதுவரை நாம் செலவு
வரவு செலவு விகிதாச்சாரத்தை கணக்கிட்டு அது ஒரு 253 ரூபாய். இயற்கை வழியில் இது 65 ரூபாய். மொத்த செலவை பார்க்கும் பொழுது 6564 ரூபாய் இயற்கை வழி நெல் சாகுபடியில் ஆகியுள்ளது. ரசாயன முறை நெல் சாகுபடியில் 7838 ரூபாய் ஆகியுள்ளது. இயற்கை வழியில் நாம் இடக்கூடிய உரங்கள் மண்ணுக்கு நல்ல பலனை தரும். இந்த படத்தில் நீங்க பார்க்கக்கூடிய நல்ல ஒரு எந்த விதமான நச்சுத்தன்மையும் மண்ணில் சேர்வதில்லை. விளையக்கூடிய விளை பொருளும் பல்வேறு செலவினங்கள். உதாரணமாக நில மதிப்பிற்கான வாடகை, லேண்ட் ரெண்ட் என்று சொல்வார்கள். லேண்ட் ரெண்டில் இதிலும் இரண்டிலும் ஒன்றுதான், 1500 ரூபாய் ஆகியிருக்கிறது. அடுத்ததாக தேய்மான செலவு, நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், எந்திரங்கள், இவற்றினுடைய டெப்ரிசியேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த தேய்மான செலவு அதையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நிலையான செலவுகளுக்கு இந்த மூலதனத்திற்கு வட்டி, அதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 விவரங்களும் நில வரி, லேண்ட் டாக்ஸ், நில மதிப்பிற்கான வாடகை, லேண்ட் ரெண்ட், தேய்மான செலவு, டெப்ரிசியேஷன், அந்த நிலையான மூலதனத்திற்கான வட்டி, ஃபிக்ஸ்டு காஸ்டினுடைய இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே சேர்த்தோம்னா இதை ஏ என்று கூறலாம். அந்த பி என்பது மற்ற செலவினங்கள். இது கிட்டத்தட்ட 1926 ரூபாய் இயற்கை வழியில் உள்ளது. ரசாயன முறையில் 1906. கிட்டத்தட்ட நிரந்தர செலவுகளை பொறுத்தவரை இயற்கை வழி சாகுபடிக்கும் ரசாயன முறை சாகுபடிக்கும் அதிக வேறுபாடுகள் இருக்காது. இந்த மற்ற செலவினங்களில் ரெக்கரிங் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ரெக்கரிங் காஸ்டில் தான் அதிகமான வித்தியாசங்கள் நாம் காணலாம். மொத்த வருமானம், இந்த நெல் சாகுபடியில் மொத்த வருமானமானது கிட்டத்தட்ட 17,601 ரூபாய் ஆகியிருக்கிறது. அதே ரசாயன முறை சாகுபடியில் 14,226 ரூபாய் கிடைத்துள்ளது. நிகர வருமானம் இயற்கை வழி சாகுபடியில் கிட்டத்தட்ட 9,091 ரூபாய். இதில் 5,441 ரூபாய் தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3,500 ரூபாய்க்கு மேல நமக்கு இயற்கை வழி சாகுபடியில் அதிக வருமானம் தான் கிடைத்துள்ளது. இதை வரவு செலவு விகிதாச்சாரத்தை நாம் கணக்கிட்டோமானால் இந்த மொத்த வருமானம் செலவுகள் இரண்டையும் கணக்கிட்டால் இயற்கை சாகுபடி முறையில் 2.06 என்ற அளவில் கிடைத்துள்ளது. ரசாயன முறை சாகுபடியில் 1.61 என்ற அளவில் தான் கிடைத்துள்ளது. இந்த இயற்கை வழி பண்ணைய முறையில் கிட்டத்தட்ட 22% அதிகமான மகசூல் நாம் சாதாரணமாக ரசாயன முறையில் செய்வதை விடவும் கிடைத்துள்ளது. அதே சமயம் ஒரு ஏக்கருக்கான சராசரி சாகுபடி செலவும் இயற்கை வேளாண்மை முறையில் குறைவாக உள்ளது என்பது இந்த அட்டவணையில் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால் விவசாய பெருமக்கள் இயற்கை வழி பண்ணைய முறையை கடைபிடிக்கலாம். அதன் மூலமாக அதிகமான மகசூல், அதிகமான இடு பொருட்களுக்கான செலவினங்கள். ஏற்கனவே கூறியது போல இயற்கை இடுபொருள் என்றால் அந்த அங்கக உரங்கள், உயிர் உரங்கள், பொருட்களை நாம் சந்தைக்கு சென்று வாங்கி வரும் போக்குவரத்து செலவு, அதையும் நீங்கள் சேர்க்க வேண்டும். மேலும் பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்ய ஆகக்கூடிய மின்சார செலவினம்,
பயிரை அறுவடை செய்த பின் அதை சேமித்து வைக்கும் கிடைக்கும். எவ்வளவு செலவு செய்தோமோ அதை அனைத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் வரவு செலவு, ஒவ்வொரு செலவினங்கள் பண்ணையில் வைத்திருந்தால் வெளியே வாங்க வேண்டிய தேவையில்லை. இரண்டாவது விதமான உயிர் உரங்கள் உள்ளன. நெல்லை பொறுத்தவரை அசோஸ்பெரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா உபயோகப்படுத்துவதற்கான செலவு இதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உழவு மாடுகளுடைய பணி செய்வது, உழவு செலவு, வெளியே போக்குவரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய செலவு, விகிதாச்சாரத்தை கணக்கிடும் பொழுது கணக்கிட வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த வரவில் எவ்வாறு சாகுபடி செலவை குறைப்பது என்று பார்த்தால், நீங்கள் லோ காஸ்ட், செலவு குறைந்த தொழில்நுட்பம், செலவில்லாத தொழில்நுட்பம். செலவு குறைந்த தொழில்நுட்பத்தில் விதை நேர்த்தி செய்தல், தலைச்சத்தினுடைய அளவை குறைத்துக் கொள்ளலாம். கருவிகளை கொண்டு விதைக்கலாம், விதைக்கும் கருவிகளை கொண்டு விதைத்தல். அதே போல கருவிகளை கொண்டு கரைகளை கட்டுதல், பாத்திகளை கட்டுதல், இது செய்தோம் என்றால் 15ல டிலே பண்ணக்கூடாது. இது எல்லாம் செலவு குறைந்த தொழில்நுட்பம். இது தேவையில்லாமல் அதிகமாக மகசூல் பெற வேண்டும் என்று அதிக செலவு, உழவு மாடுகளின் பணி செலவு எல்லாம் வரும். இது தவிர கூலி ஆட்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகள், உழவு செய்தல், உரமிடுதல், விதைப்பு செய்தல், அல்லது நடவு செய்தல், களை எடுத்தல் மற்றும் அறுவடை சார்ந்த பணிகளை செய்தல் என்று எல்லாமே கூலி ஆட்கள் செலவினங்களில் அடங்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் கணக்கிட வேண்டும். இதில் சில பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள், இந்த NSKE என்பது நீம் சீட் கெர்னல் எக்ஸ்ட்ராக்ட் என்று கூறுவார்கள். வேப்பமுத்து கரைசல் என்று தமிழில் கூறலாம். இந்த வேப்பமுத்துக்களை எடுத்து அதை பொடியாக்கி தண்ணீரில் ஊற வைத்தால், முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் எடுத்தோம்னா அது கஷாயம் மாதிரி ஆகியிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக செயல்படுகிறது. இதே போல வேப்ப முத்தினுடைய பவுடர் அல்லது வேப்பம் புண்ணாக்கு கலவை என்று கூட கூறலாம். வேப்ப எண்ணெயை எடுத்தப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த புண்ணாக்கிலிருந்து அதை தூள் செய்து அது ஒரு நல்ல உரமாக பயன்படுத்தலாம். இதை வயல்களுக்கு இடும் பொழுது இந்த மண் மூலமாக பரவக்கூடிய பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன, மண் வளமும் பெறுகிறது. இதுபோல இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதன் மூலம் நாம் சாகுபடி செலவை கணிசமாக குறைக்க முடியும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போல இந்த கசப்பு தன்மையுள்ள இலைகளை எல்லாம் சேர்த்து சில பூச்சி விரட்டிகளை தயாரிக்கிறார்கள். அதையும் நாம் தெரிந்து கொண்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை வேளாண்மை மற்றும் ரசாயன சாகுபடி முறையோட ஒப்பீடு, கம்பேரிசன் பிட்வீன் ஆர்கானிக் அண்ட் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ரசாயன முறை பயிர் சாகுபடி முறையில் இவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் உணவு, நீர் மற்றும் நார் பொருட்கள் மாசுபடுகின்றன. நம்மளுக்கு தரமான விளைபொருள் கிடைப்பதில்லை. இவ்வாறு ரசாயன முறை சாகுபடியால் பல நாடுகளில் மண்ணினுடைய வளம் பாதிக்கப்பட்டுள்ளது, நீர்நிலைகளில் மாசு ஏற்பட்டுள்ளது. இது தவிர சுற்றுச்சூழலும் நிறைய பாதிப்படைந்துள்ளன. இது பல நாடுகள் ஆய்வு செய்து இந்த பயன்பாட்டை, ரசாயனங்களுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும், இயற்கை பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று நிறைய ஆய்வுகள் மூலம் கண்டறிந்து மக்களுக்கு எடுத்து கூறுகின்றனர். அதே சமயம் இயற்கை வழி வேளாண்மையில் எந்த ஒரு ரசாயன உரங்களோ, பூச்சி மருந்துகள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், கால்நடை ஊக்க ரசாயன மருந்துகள் எதுவுமே பயன்படுத்தப்படுவதில்லை. இதில் இயற்கை உரங்கள், கம்போஸ்ட், இவை அனைத்தும்
இந்த இயற்கை வழி வேளாண்மையில் விளைச்சலை பெறுவதற்கு நாம் 10 மடங்கு அதிக சத்தினை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இரண்டாவதாக, படிம எரிபொருள் மூலமாக குறைந்த பசுமை குடில் வாயுக்கள், இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அந்த வாயுக்கள் குறைவாகவே வெளியேறுகிறது இயற்கை வேளாண்மையில். அதே சமயம் ரசாயன வேளாண்மையில் அதிக தலைச்சத்து உரங்களை பயன்படுத்துவதால் இந்த கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு வாயுக்கள் ரசாயன வேளாண்மையில் அதிகமாக வெளியேறுகின்றன. இரண்டாவது, உற்பத்தி நிலையை எடுத்துக்கொண்டாமல் இயற்கை வேளாண்மையில் பண்ணையிலேயே பயிர்ச்சத்துகள் உற்பத்தியாகிறது. ஆனால் ரசாயன வேளாண்மையில் பயிர்ச்சத்துகள் வெளியில் இருந்து வருகிறது. அதனால் நம்ம அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக, பயிர் சுழற்சி, ஏற்ற பயிர் சுழற்சி, இந்த பயிர் வகைகள் சார்ந்த பயிர் சுழற்சி மற்றும் உளவியல் முறைகள் மூலமாக களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இதே ரசாயன வேளாண்மையில் பல்வேறு விதமான களைக்கொல்லிகளை நாம் பயன்படுத்துகிறோம். இதனால் மண்ணில் அதிக விஷத்தன்மை, அந்த நச்சுத்தன்மை என்று கூறுவார்கள், எஞ்சிய நஞ்சு, ரெசிடுவல் டாக்ஸிசிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அது அதிகமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் மண்ணினுடைய இந்த தன்மை, மண்ணில் விஷத்தன்மை அதிகரிக்கிறது. மூன்றாவதாக, உயிரியல் முறை பூச்சிக்கொல்லி மற்றும் உயிரியல் முறை கட்டுப்பாட்டு முறைகள் மூலம்தான் பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. ரசாயன வேளாண்மையில் அதிகமான பூச்சிக்கொல்லிகள், சில பயிர்களில் எல்லாம் நிறைய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறார்கள். இதனால் பிரச்சனைகள் அதிகமாக மண்ணிற்கும் ஏற்படுகிறது, சுற்றுச்சூழலுக்கும் மாசு ஏற்படுகிறது. விளையக்கூடிய விளைபொருளும் தரமானதாக இருப்பதில்லை. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ரசாயன வேளாண்மையில் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதே போல சமூக மதிப்பீடு இயற்கை வேளாண்மையில் எடுத்துக்கொண்டால் மாசுக்கள் இல்லை, மண் வளங்கள் மேம்படுகிறது, மண்ணில் உள்ள கணக்கிலடங்காத நுண்ணுயிர்கள், மண்ணும் ஒரு உயிருள்ள பொருள்தான், இதில் பல்வேறு நுண்ணுயிர்கள் இருக்கிறது, அவை பாதுகாக்கப்படுகிறது இயற்கை வேளாண்மை மூலமாக. நாம் இடக்கூடிய அந்த இயற்கை உரங்கள் தான் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு உணவாகிறது. அதே சமயம் ரசாயன வேளாண்மையில் மண் வளம் குறைகிறது, மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பாதிப்படைகிறது. அதே போல நாம் விளைவிக்கக்கூடிய பொருட்களின் விலையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20 முதல் 30% அதிக விலை, பிரீமியம் பிரைஸ் என்று கூறுவார்கள். இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் மிகவும் தரமானதாக இருக்கும். பழங்கள், காய்கறிகள் போன்றவை நல்ல ருசியானதாக இருக்கும். இதனால் அதிக விலை நம்மளுக்கு கிடைக்கிறது. சந்தை விலை, ரசாயன வேளாண்மை சந்தை விலை தான் கிடைக்கும், இதில் அதிக விலை கிடைக்காது. இப்ப நாம் பார்த்த அளவில் இயற்கை வேளாண்மையும் ரசாயன வேளாண்மையும் சுற்றுச்சூழல் சார்ந்த விவரங்கள், உற்பத்தி சார்ந்த விவரங்கள், சமூக மதிப்பீடு, சோசியல் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ எல்லாமே இயற்கை வேளாண்மையில் அதிகமாக உள்ளது. ரசாயன வேளாண்மையில் இவை குறைவாக உள்ளது. நம்மளுக்கு அதிகமான விலை கிடைப்பதில்லை, சந்தையில் உள்ள விலைதான் கிடைக்கும். இயற்கை வேளாண்மையுடைய பொருளாதாரத்தை பார்த்தோமானால் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்வார்கள். இதனுடைய நம்பகத்தன்மை எவ்வாறு இருக்கிறது, இது எவ்வாறு மதிப்பிடுவது என்று பார்த்தால், இயற்கை வேளாண்மை உற்பத்தி என்பது அது நாம் செய்யக்கூடிய இடம் அல்லது பகுதி மற்றும் மண்டலம் சார்ந்தது. இந்திய அளவிலே 20 வகையான பருவநிலை மண்டலங்கள்,
தமிழ்நாட்டினை பொறுத்தவரை 7 பருவநிலை மண்டலங்கள் உள்ளன. எனவே செலவினங்களை மதிப்பீடு அல்லது ஒப்பிடுதல் என்பது அந்தந்த பகுதிகள், அந்தந்த மாநிலங்கள் அல்லது மண்டலங்களை கொண்டு ஒப்பீடு செய்வது நல்லது. ஒரு பகுதியில் செய்த மதிப்பீடு இன்னொரு பகுதிக்கு சரியாக வராது. வேறு வேறு மாநிலங்கள் அல்லது வேறு வேறு மண்டலங்களில் பயிரிடும் பயிர்களை ஒப்பீடு செய்வது சரியாக இருக்காது. அந்த செலவினங்கள் மாறுபடும். ஸோ அந்தந்த பகுதி, அந்தந்த மண்டலம், அந்த மாநிலங்களில் ஆகக்கூடிய செலவுகளை கொண்டு ஒப்பீடு செய்வது நல்லது. இயற்கை வேளாண் பயிர்களை பொறுத்தவரையில் செலவினங்களில் விதைகள், விதைக்கரணைகள் மற்றும் இயற்கை இடுபொருட்களில் நாம் கணிசமாக செலவை குறைக்கலாம். நம்மளுக்கு வேண்டிய விதைகளை நாமே உற்பத்தி செய்து பண்ணையிலே வைத்துக் கொள்வது நல்லது. வெளியிலிருந்து வாங்கக்கூடாது. அதே சமயம் வெளியிலிருந்து எருவுல வாங்கினால் செலவுகள் அதிகரிக்கும். சாகுபடி செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இயற்கை வழி சான்றிதழ் பெறுவதற்கும் நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த பருத்தி பயிரை இயற்கை மற்றும் ரசாயன முறையில் சாகுபடி செய்வதற்கான செலவு விவரங்கள் ஆய்வு செய்தனர். அதனுடைய விவரங்கள்: இயற்கை வழியில் பருத்தி சாகுபடி, இதில் பல்வேறு விவரங்கள்: மனித உழைப்பு, கால்நடை உழைப்பு, விதை செலவு, அங்கக உரங்களுக்கான செலவு, ரசாயன உரங்களுக்கான செலவு, பூச்சி மருந்துகள் செலவு, சான்றிதழ் பெறுதல். சான்றிதழ் பெறுதல் என்பது இயற்கை வழியில் நாம் கட்டாயம் பெற்றாக வேண்டும். அது ரசாயன முறையில் அது கிடையாது. அதே போல அந்த நம் செலவு செய்வதற்கான மூலதன வட்டியும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அட்டவணையில் பார்த்தால் இயற்கை வழியில் கிட்டத்தட்ட ஒரு $469 செலவாய் உள்ளது. அதே சாதாரண முறையில் $552 ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு $83 இயற்கை வழி சாகுபடி முறையில் குறைவாக உள்ளது. இதை சதவீதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் 18% செலவு குறைவாக ஆகியுள்ளது. இயற்கை வழி சாகுபடியில் நம் செலவினை குறைக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இயற்கை வழியில் பருத்தி சாகுபடி மேற்கொண்டு செய்த ஆய்வு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 18% இயற்கை வழி சாகுபடி முறையில் செலவை குறைக்கலாம் என்று கண்டறிந்துள்ளனர். இரண்டாவதாக, மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் நாக்பூர், மகாராஷ்டிராவில் உள்ளது. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காட்டன் ரிசர்ச் என்று கூறுவார்கள். இங்கும் ஒரு ஆய்வு செய்தார்கள். இயற்கை வழி சாகுபடி முறையில் சாகுபடி செலவு ரசாயன முறை சாகுபடி முறையிடம் குறைவாக உள்ளது என்று கண்டறிந்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக ரசாயன முறையில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் செலவு அதிகமாக இருந்ததே ஆகும். பருத்தியை பொறுத்தமட்டில் விவசாய பெருமக்கள் அதிகமாக இந்த ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள். முக்கியமாக பூச்சிக்கொல்லிகள் மிக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதனால்தான் ரசாயன முறையில் அதிக செலவுகள் நமக்கு ஆகிறது. இவை இயற்கை வழியில் பார்க்கும் பொழுது மிகவும் குறைவாகவே உள்ளது. இதை ஒரு அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள். நிலம் தயாரித்தலிலிருந்து விதையினுடைய விலை, விதை நேர்த்தி செலவு, விதைக்கு ஆகக்கூடிய செலவு, களை எடுக்கும் செலவு, மண்புழு எரு அல்லது தொழு உரம் இடக்கூடிய செலவு, ட்ரைகோ கம்போஸ்ட் என்று சொல்லக்கூடிய கம்போஸ்ட் உரத்தினுடைய செலவு, அடி உரமிடுதல் அதுக்கு ஆகக்கூடிய செலவு, யூரியா இது பெரும்பாலும் ரசாயன முறையில் இடுவார்கள். அதே போல சாணம் மற்றும் கோமியத்தை பயன்படுத்தி அம்ரித் பாணி என்ற ஒரு இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது. டிஏபி தெளிப்பு ரசாயன முறையில் உண்டு. அதே போல அதிகமான பயிர் பாதுகாப்பு மருந்துகள் ரசாயன முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு
இதில் ட்ரைகோடெர்மா, கிரைசோபியா, என்பிவி வைரஸ் இதெல்லாம் இயற்கை முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரசாயன முறையில் இதை கடைபிடிக்கவில்லை. அறுவடை செலவு இரண்டிலும் ஆகியுள்ளது. இது மொத்த செலவினங்களை பார்க்கும் பொழுது ரசாயன முறையில் கிட்டத்தட்ட 11,168 ரூபாய் ஆகியுள்ளது. இயற்கை முறையில் 8,850. கிட்டத்தட்ட 2,318 ரூபாய் குறைவாகத்தான் இயற்கை முறை சாகுபடியில் செலவாகியுள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் இயற்கை வழியில் சாகுபடி செய்தால் செலவு அதிகமாகிவிடும், மகசூல் குறைந்துவிடும் என்று பயப்பட வேண்டியதில்லை. இது ஆய்வின் மூலமாக தெளிவாக இந்த அட்டவணைப்படுத்தி கூறியுள்ளார்கள். நீங்கள் தாராளமாக இயற்கை முறை சாகுபடி செய்யலாம், அதன் மூலமாக நல்ல விலை பெறலாம், சுற்றுச்சூழலையும் மேம்படுத்தலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இயற்கை வேளாண் மாறுதல் நிலையில் பொருளாதார ஏற்பு நிலை, எக்கனாமிக் வைபிலிட்டி என்ற கன்வர்ஷன் ஸ்டேஜ் என்று கூறுவார்கள். நம் இயற்கை வேளாண்மைக்கு மாறும் தருணத்தில் பொருளாதார நிலையை அளவீடு செய்தல் பண்ணையினுடைய தன்மையை பொறுத்தது. ஒரு பண்ணையானது நிறைய வருடங்களுக்கு ரசாயனம் முறையில் உட்படாமல் இருந்தால் அதனை இயற்கை பண்ணைக்கு மாறுதல் செய்வது மிகவும் எளிது. அது ரசாயன பண்ணையாக இருந்து மறுபடியும் இயற்கை கொண்டு வருவதுங்கிறது மிகவும் காலதாமம் ஆகும். ஆனால் இயற்கையாக இருந்தால் அதை இயற்கை பண்ணைக்கு கொண்டு வருவது மிகவும் எளிது. ஆரம்பத்தில் மகசூல் குறைவாக இருக்கும் முதல் ஆண்டு மகசூல், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகளில் சிறிது சிறிதாக மகசூல் அதிகரித்து வரும். பண்ணையானது இயற்கை நிலைக்கு முழுவதுமாக மாறிய நிலையில் மகசூல் அதிகரிக்கும். அதே சமயம் சாகுபடி செலவும் குறையும். இயற்கை பண்ணை முறையில் ரசாயன முறையை விட நிகர வருமானம் முதல் 3 ஆண்டுகள் வரை குறைவாக இருக்கும். இதை ஆய்வு மூலம் கண்டறிந்துள்ளனர். இயற்கை பண்ணையில் இடுபொருள் செலவு குறைவதாலும் இயற்கை விளை பொருட்களுக்கு 20-30% மேல் அதிக விலை, உயர் விலை, பிரீமியம் பிரைஸ் என்று கூறுவார்கள், அதிகமாக கிடைப்பதாலும் 4ஆம் ஆண்டிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிகர வருமானம் அதிகரிக்கிறது. 6ஆம் ஆண்டிலிருந்து இயற்கை பண்ணையில் கிட்டத்தட்ட 80% மேல் அதிக மகசூல் மற்றும் நல்ல வருமானம் ரசாயன முறையை விடவும் கிடைக்கிறது. இதை மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூரில் ஆய்வறிந்து கூறியுள்ளார்கள். இந்த அட்டவணையில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சாதாரண நிலையில் வருமானம் மிகவும் குறைவு, முதல் வருடத்தில் அதிக வருமானம் கிடையாது, மாறுதல் நிலையில் 2ஆம் வருடத்தில் கிடையாது, 3ஆம் வருடத்திலும் கிடையாது, 4ஆம் வருடத்திலிருந்து இயற்கை வேளாண்மையில் வருமானம் மகசூல் சிறிதாக அப்படி உயர்கிறது. 6ஆம் வருடத்திலிருந்து நீங்கள் ரசாயன முறையில் என்ன மகசூல் பெற்றீர்களோ அதையே நீங்கள் இயற்கை வேளாண்மையிலையும் பெற முடியும். மண் வளத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டு வருவதால் வருமானமும் அதிகரிக்கிறது, நிகர வருமானமும் கூடுகிறது, வரவு செலவு விகிதாச்சாரமும் அதிகரித்துள்ளது என்பதை மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் ஆய்வு செய்து தெளிவாக கூறியுள்ளார்கள். அதே போல இயற்கை வேளாண்மை பொருளாதாரத்தில் அங்கக இடுபொருட்களின் பங்கு. இயற்கை வேளாண்மை பொருளாதார ரீதியாக சாத்தியமாகும். ஏனென்றால் இயற்கை இடுபொருள்கள் சாகுபடி செலவை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. ஏனென்றால் நீங்கள் இயற்கை இடுபொருட்களை உங்களுடைய பண்ணையிலேயே உற்பத்தி செய்து விடுகிறீர்கள். வெளியிலிருந்து நாம் எதுவும் வாங்குவதில்லை. வெளியிலிருந்து ரசாயன உரங்கள், பூச்சி மருந்து செலவுகள் கணிசமாக குறைகிறது. நாம் வெளியிலிருந்து வாங்குவதில்லை. இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலும் பண்ணையில் இருந்தே கிடைக்கும் இடுபொருள்களான பயிர் கழிவுகள், கம்போஸ்ட், பண்ணை குப்பை, எருக்கள், மண்புழு உரங்கள், மூலிகை சாறு கலவைகள் மற்றும் இதர பாரம்பரிய பூச்சி நோய் கட்டுப்பாட்டு முறைகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இயற்கை வேளாண்மை சீரிய வேளாண்மை பண்ணையில் சமநிலைப்படுத்தி பயன்படுத்தி வருகிறது. பேலன்ஸ்டு யூட்டிலைசேஷன் என்று கூறுவார்கள். பயிர்களையும் கால்நடைகளையும் சமநிலைப்படுத்தி பயன்படுத்தி வருகிறது இயற்கை வேளாண்மை. இது தவிர சீரிய உளவியல் மேலாண்மை நுட்பங்கள், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி என்று சொல்வார்கள்,
இம்ப்ரூவ்டு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, மண்வள பாதுகாப்பு, நீர் மற்றும் எரிபொருள் மற்றும் உயிரியல் சார்ந்த வளங்களை இயற்கை வேளாண்மையில் மேம்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக உற்பத்தியை பெருக்குவதுடன் அதிக வருமானமும் நாம் பெற முடியும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த இயற்கை வேளாண்மை பொருளாதாரத்தில் அங்கக இடுபொருட்கள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர பல்வேறு பயிர்களின் ஆய்வு முடிவுகளையும் நாம் காணலாம். இயற்கை வேளாண் சாகுபடி முறைகளை பல்வேறு பயிர்களில் பல்வேறு நிறுவனங்கள் ஆய்வு செய்துள்ளன. வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகம் தார்வாட் கர்நாடகா, மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர், அரசு சாரா நிறுவனங்களான நவதானியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் புதுடெல்லியில் உள்ளது. இது தவிர தனியார் நிறுவனங்களான அக்ரோசெல் ஆய்வகம் குஜராத்தில் உள்ளது. இவை பல்வேறு முடிவுகளை ஆய்வு செய்து கூறியுள்ளன. தானிய பயிர்களில் ஆய்வு முடிவுகள், தானிய பயிர்களான நெல், கோதுமை போன்ற பயிர்களில் இந்த நவதானியா நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுகளில் ஒரு ஏக்கரில் இருந்து நிகர லாபமாக 8140 ரூபாய் அதிகமாக இயற்கை முறையில் நெல் சாகுபடி செய்து கிடைத்துள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளனர். ரசாயன முறையில் நெல் சாகுபடி செய்ததில் ஒரு ஏக்கருக்கு 6300 தான் கிடைத்துள்ளது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே போல எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எல் போன்றவற்றில் அக்ரோசெல் தொழில் நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டது. இதில் இயற்கை முறை எல் சாகுபடியில் வரவு செலவு விகிதாச்சாரம் 1க்கு 3.9 என்ற அளவில் கிடைத்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே போல இதர பயிர்களில் ஆய்வு முடிவுகள், வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகம் தார்வாட் கர்நாடகா, சிறுதானிய பயிர்களில் சோளம், எண்ணெய் வித்துகளில் நிலக்கடலை மற்றும் தொழில் சார்ந்த பயிர்களில் பருத்தி போன்றவற்றில் இயற்கை முறையில் சாகுபடி செய்து ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. இயற்கை முறையில் சோளம் சாகுபடி செய்வதில் வரவு செலவு விகிதாச்சாரமாக 1.36 கிடைத்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதே போன்ற பொருளாதார ஆய்வுகளை இயற்கை வழி சாகுபடியில் நிலக்கடலை மற்றும் பருத்தியிலும் இந்த பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ளது. இந்த வரவு செலவு விகிதாச்சாரத்தை எவ்வாறு கணக்கிடுவது? இதை பார்க்கும் பொழுது நீடித்த நிலையான வளர்ச்சி பள்ளி விலங்கியல் துறை பலாசூர் ஒரிசா மாநிலத்தில் விவசாயிகள் வகையில் பல்வேறு விதமான வரவு செலவு விகிதாச்சார ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. இதனுடைய விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் அகத்தி விதைகளை உழுதப்பின் விதைத்து அவை பூக்கும் வரை வயலில் விடப்பட்டன. பின்னர் அகத்தி செடிகளை மடக்கி உழுது அதோடு புங்கம், புண்ணாக்கு, மாட்டுக்கோமியம், மாட்டுக்கொட்டைகளிலிருந்து பெறக்கூடிய மண் மற்றும் கம்போஸ்ட் போன்றவற்றை இடப்பட்டு மண்ணில் கலந்து விட்டது. இவ்வாறு இயற்கை முறையில் செய்ததனால் நெல் மகசூல் கிட்டத்தட்ட ஒரு 28.3 குவிண்டால் ஏக்கருக்கு கிடைத்துள்ளது. நெல் வைக்கோலும் கிட்டத்தட்ட ஒரு 33 குவிண்டால் கிடைத்துள்ளது. இதனுடைய விவரங்களையும் இந்த பலாசூர் ஒரிசா மாநிலத்தில் செய்த ஆய்வுகளின் விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மண் வகை, பயிர் வகை, எங்கு விதை வாங்கினார்கள், இதில் பயன்படுத்தக்கூடிய நெல்லின் ரகம், கஸ்தூரி என்ற நெல் ரகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அகத்தி விதை, புங்கம், புண்ணாக்கு என்று பல்வேறு விதமான இயற்கையான முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீர்கள் என்றால் வரவு செலவு விகிதாச்சாரம் இதை கொண்டு வரவு செலவு கணக்கிடும் பொழுது 4.47 என்ற அளவில் கிடைத்துள்ளது. 1க்கு 4.47. நான் ஏற்கனவே கூறியது போல ₹1 செலவழித்தோம் என்றால் ஒரு ₹3 அல்லது ₹4 கிடைக்க வேண்டும். இயற்கை வேளாண்மையில் நீங்கள் சரியான முறையில் கையாண்டால் நிச்சயமாக நீங்கள் அதிகமான வரவு செலவு விகிதாச்சாரத்தை பெற முடியும். இப்ப இயற்கை விவசாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். இயற்கை வேளாண்மையின் அடிப்படை கொள்கை அறியாமல் இருத்தல், இயற்கை வேளாண் பண்ணையை மேற்கொள்வதற்கு அடிப்படையான வழிமுறைகளை தெரியாமல் இருத்தல், கம்போஸ்ட் மற்றும் மண்புழு உரங்களை முறையாக தயாரிக்க தெரியாமல் இருத்தல், அதே போல பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த உயிரியல் முறை கலவைகளை தயாரிக்கிறது. மேற்சொன்ன காரணங்களால் இந்த வரவு செலவு விகிதத்தை அதிகரிப்பதில் பிரச்சனைகளை சந்திக்கின்றன. அதனால் இதை பல்வேறு விதமான ஆய்வுகள் மூலம் செய்ததில் இமாச்சல பிரதேசத்தில் மக்காச்சோளம், கோதுமை பயிர் வகையில் இயற்கை முறை விவசாயத்தில் 2லிருந்து 3 மடங்கு அதிக மகசூல் மற்றும் வருமானம் ரசாயன முறையோட கிடைத்துள்ளதாக ஆய்ந்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் அதிக மகசூல், குறைந்த சாகுபடி செலவு மற்றும் இயற்கை விளைபொருளுக்கு கிடைத்த அதிக விலை என்று நீங்கள் கூறலாம்.
பல்வேறு மையங்கள் இதை ஆய்வு செய்துள்ளன. எனவே இயற்கை முறை சாகுபடியை பற்றி விவசாயிகள் இன்னும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளவில்லை. மேலும் வரவு செலவு விகிதாச்சாரத்தை அதிகரிப்பதை பற்றியும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக எவ்வாறு வரவு செலவு விகிதாச்சாரத்தை நாம் அதிகரிக்கலாம் என்பதை அறிந்திருப்பீர்கள். இயற்கை வழி சாகுபடியில் முக்கிய செலவினங்களான விதைகள், உரங்கள், பூச்சி மருந்துகள் மற்றும் கூலியாட்கள் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. இயற்கை வேளாண்மை இடம் சார்ந்தது. எனவே வரவு செலவு விகிதாச்சாரத்தை கணக்கிடும் பொழுது அந்தந்த பகுதியில் உள்ள சூழலுக்கு ஏற்ப நீங்கள் அதை கணக்கிட வேண்டும். இயற்கை முறை சாகுபடியில் இடுபொருள் செலவினை ஒரு பக்கம் குறைத்தாலும் இன்னொரு பக்கத்தில் கூலி ஆட்களுக்கு அதிக செலவு மற்றும் சான்றிதழ் பெறும் செலவு உள்ளது. எனவே விவசாயிகள் மேற்சொன்ன வகையில் இயற்கை முறை சாகுபடியை கையாண்டு மகசூலை அதிகரித்து செலவை குறைத்து அதிக வரவு செலவு விகிதாச்சாரம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.